என் தங்கப்பிள்ளையே, அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாள் இந்த வராகி. அதுவும் வெள்ளிக்கிழமை இரவில் உன் கண்ணில் நான் படுகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கான காரணம் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லவா? இந்த வராகி நான் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை தெய்வத்தின் அருளால் அத்தனையும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. தெய்வம் உனக்கு எதை கொடுக்க யோசிக்கிறது என்று நீ இதுவரையில் உணர்ந்திருந்தால் என்றோ உன் மனது ஆறுதலாகி இருந்திருக்கும். கிடைக்காததற்கெல்லாம் பதறி துடித்திருக்காது. நடக்காததற்கெல்லாம் வருத்தம் கொண்டு நின்றிருக்காது. எல்லாவற்றிற்கு பின்னாலும் தெய்வத்தின் பிடிப்பு என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய். இப்பொழுதும் ஒன்றும் குறைந்து விடவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கக்கூடிய பல விஷயங்களை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்ற இந்த நேரம், என் பிள்ளை, நீ எக்காரணம் கொண்டும் எதையும் விட்டுவிடக்கூடாது. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை இப்பொழுதாவது நீ நம்பு. உன்னை சூழ்ந்து வந்த பல பிரச்சனைகள் உனக்கு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியபடி பல ஆச்சரியங்களும், நான் இருக்கும் பொழுது நீ விரும்பியபடி பல சந்தோஷங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டும் அல்லவா? எதையோ நினைத்து எதையோ சிந்தித்து நாம் வருத்தம் கொண்டு நிற்கும் இந்த நேரம், இனி நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டிய ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகி நான் உனக்காக உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் இந்த வெள்ளிக்கிழமை இரவில் உன் வீட்டிற்குள் அமர்ந்திருக்கின்றேன். நான் எங்கிருந்தோ பேசுகிறேன் என்று நினைக்கிறாயா? என் பிள்ளையே, உன் வலது பக்கம் திரும்பிப்பார். உன் அருகில் அமர்ந்துதான் உன் செவிகளில் என்னுடைய சத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். உன் அருகில் அமர்ந்துதான் உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். இது எல்லாமும் உனக்கு ஒரு நாள் புரிய வரும். இவையெல்லாமும் ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக தெரிய வரும். என்றும் என்றென்றும் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கற்றுத்தரும் பாடங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனக்கென நிச்சயமாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? இத்தனை காலமும் என் பிள்ளை தொலைத்ததற்கெல்லாம் எண்ணி ஒருபோதும் நீ கலங்கிவிட வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இத்தனை நேரம் என் பிள்ளை நீ இழந்ததையெல்லாம் நினைத்து வருந்த வேண்டிய அவசியம் உனக்கில்லை. இனிமேல் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உன் தெய்வம் உன் செவிகளில் சொல்லிவிட வந்திருக்கின்றேன். நாளைய விடியலில் உன் வீட்டிற்குள் படுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரால், அதுவும் ஒரு ஆணால் உனக்கு ஒரு உதவி கிடைக்கப் போகிறது. பொதுவாகவே படுத்து கொண்டிருப்பவரை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது என்ன செய்கிறார்கள், ஏன் இப்படியே காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள், யாருக்கும் எந்த பயனும் இல்லை, இவர்கள் உழைக்காமல் இருக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் படுத்து கொண்டுதான் உனக்கு நல்லதை செய்ய எண்ணுகிறார். அப்படியானால் இவர் யார்? இவரை நாம் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது? என் குழந்தையை, உனக்காக ஏன் இன்று இந்த வராகி இப்படி ஒருவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் நான் பதிலை சொல்லத்தானே போகின்றேன். என் குழந்தையே, எதற்குமே பதற்றமடைந்து விடாதே. எதற்குமே வருத்தம் கொண்டு விடாதே. உன்னை தேடி நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாவற்றிலுமே மிகச்சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாவற்றிலும் மிகச்சரியான வெற்றி எப்பொழுதுமே உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து நான் இருக்கும் பொழுது அவை அத்தனையிலும் நன்மைகளை புரிந்து நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும். இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி தேவையில்லை. நான் இருக்கும் பொழுது உனக்கு எதை பற்றிய கவலைகளும் இனி நிச்சயமாக இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் எண்ணி பதறாமல் அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து விட்டால் அது போதும்.
இந்த வராகி நானிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும். கலங்கி தவித்து வேதனைப்பட்டு நின்றதையெல்லாம் விட்டுவிடு. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் மிக பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தும். உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். எந்நாளுமே நான் வரக்கூடிய நேரம் உனக்கு மிகச்சரியான புரிதல் என்பது உனக்கு கிடைக்க வேண்டும். மிகச்சரியான மகிழ்ச்சி என்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒவ்வொன்றையுமே சற்று விசித்திரமாகத்தான் சொல்ல நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி நீ கவலைப்பட்ட நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிசயங்களையும் நடத்தி கொடுக்க தொடங்கியதல்லவா? இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நடத்தி கொடுக்க வந்ததல்லவா? அப்படியானால் எங்கோ ஓர் ஒளிவட்டம் உன் பின்னால் உனக்கு தெரிய தொடங்கி இருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது. தெய்வத்தின் அன்பு மரவணைப்பும் உனக்கு கிடைக்க தொடங்கி விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு அது நடக்கிறது, இவர்களுக்கு இது நடக்கிறது என்று சொல்லி எப்பொழுதுமே ஏக்கம் கொண்டு தவித்து நிற்பதை விட இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளும்படி உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது நிலைத்திருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாமும் நடந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் நீ எந்த இடத்திலும் எதற்காகவும் தயங்கி நிற்காதே. எப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கண்டும் என் பிள்ளை வருத்தம் கொண்டு தவிக்காதே. உன்னை தேடி நான் வரும் பொழுது உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் சரியான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உதவும் அல்லவா? எல்லா சூழ்நிலைகளிலும் சரியான மாற்றங்கள் உனக்கு கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாமும் நீ எந்நாளும் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாமும் எந்நாளும் என் பிள்ளை தெரிந்து உணர்ந்து நீ வாழ்ந்திட வேண்டும். சுற்றி வந்த சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளும் உன்னை வீழ்த்திய பொழுதெல்லாம் கலங்கி நின்றாய். இனிமேல் கலக்கம் கொள்வதற்கு அவசியம் வேண்டாம். உன் வீட்டில் படுத்துக்கொண்டே ஒருவர் நாளை செய்யக்கூடிய விஷயம் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையிலும் மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஒருவர் உன் வீட்டில் படுத்து கொண்டே இருக்கிறார் என்று வைத்துக்கொள். சட்டென்று அவரை பார்த்து நீ சொல்கின்ற வார்த்தை என்னவாக இருக்கும் தெரியுமா? திருப்பார் கடலில் பெருமாள் பள்ளி கொண்டது போலல்லவா பள்ளி கொண்டு படுத்திருக்கிறாய் என்று சொல்வோம். அது நாம் அவரை நகைச்சுவைக்காக சொல்வதாக இருந்தாலும் கூட படுத்து கொண்டிருப்பவர்கள் எப்பொழுதும் தன்னை சுற்றி இருப்பவர்களின் மீது கவனம் வைத்திருந்து தன்னுடைய குறிக்கோளின் மீது எப்பொழுதும் நம்பிக்கை வைத்திருந்தால் அது வேறு. ஆனால் அவர்கள் எந்த காரியத்தையும் செய்ய முயலாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களே, ஆனால் அது தவறான காரியம். திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பெருமாள் விஷ்ணு பகவான் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அங்கிருந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். சூழ்ந்து வருகின்ற தீமைகளை எல்லாம் வேறறுத்து அங்கிருந்து பல நன்மைகளை அருள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் நாளைய தினம் இது நடக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? நாளைய விடியல் என்பது ஏகாதசியினுடைய விடியல். ஏகாதசியினுடைய சனிக்கிழமை நாளான நாளைய விடியல் பெருமாளின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கத்தான் போகின்றது. அவர் நினைத்ததை உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக நடத்தி கொடுக்கத்தான் போகின்றார். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று எல்லாம் யோசித்து இனிமேல் நாம் கலங்கிவிட இங்கு ஒன்றுமில்லாத பொழுது உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் அத்தனையிலும் இனி உனக்குரிய மகிழ்ச்சி அங்கே நிறைந்திருப்பதை நீ காணத்தானே போகின்றாய். உன்னை தேடி வந்து நான் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொன்றிலும் நம்முடைய கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த இடத்தில் நமக்கு அந்த வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நம் மனது பதைபதைக்கிறதல்லவா?
சுற்றி இருக்கின்ற தீமைகள் எல்லாம் நம்மை ஆட்டி படைப்பதை நினைத்து நம்முடைய மனது கலக்கம் கொள்கிறதல்லவா? இதற்கெல்லாம் என் பிள்ளை இனிமேல் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். இதற்கெல்லாம் என் பிள்ளை இனிமேல் ஒருபொழுதும் நீ தயங்கி நிற்க வேண்டாம். உன்னை சுற்றி வந்து நான் சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே நான் வழிநடத்தும் இந்த நேரம் உனக்கு அத்தனையிலும் மிகச்சரியான வெற்றி என்ற ஒன்று கிடைத்தே தீரும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனையிலும் மிகப்பெரிய நம்பிக்கையை நிச்சயமாக நீ அடைந்திடுவாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த தாயின் அன்பினாலும் இந்த தாயின் அரவணைப்பினாலும் உனக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமுமே வேண்டியபடியே கிடைக்கட்டும். நீ நினைத்த திருப்பத்தை விட மிகச்சரியான வெற்றி உனக்கு நிம்மதியோடு கிடைக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எதுவென்றாலும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் அடுத்தடுத்து கிடைக்கும் அல்லவா? அடுத்தடுத்த நிலைகளில் நமக்கு மிகச்சரியான புரிதலை கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் பெருமாளை நினைத்துவிடு என்று உன் அம்மா சொல்கின்றேன். நாளைய தினம் அவர் உன் வீட்டிலிருந்து ஒரு மிகச்சரியான வெற்றியை உனக்கு கொடுக்க எண்ணுகிறார். என் பிள்ளையே, அவரினுடைய அருளாசிகள் மட்டும் ஒரு பிள்ளைக்கு கிடைத்து விட்டது என்றால் அவரை விட பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க முடியாது. அந்த பிள்ளையை விட மிகப்பெரிய பாக்கியத்தை செய்த குழந்தை இங்கு யாருமே இருக்க முடியாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் பிள்ளை எப்பொழுதுமே கவனம் கொண்டு நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதுமே இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு நீ எல்லா நிலைகளையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உனக்காக நான் எந்த நேரம் என்ன நடத்துகிறேன் என்பதனை உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களின் அருளாசிகளை தொடர்ச்சியாக பெற்று கொண்டிருக்கும் பொழுது எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றிக்கு பஞ்சம் இருக்காது. எந்த இடத்திலும் உன்னுடைய வெற்றி உன்னை தொடராமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னோடு உன் அம்மா எப்பொழுதுமே உனக்காக வரக்கூடிய நேரங்கள் உன்னை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை ஆச்சரியப்படுத்தி கொண்டே இருக்கும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான மனநிறைவை தந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு உன்னை சூழ்ந்த துன்பங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு விலகி இனி உனக்கு நல்லது நடக்க எப்பொழுதும் நான் உறுதுணையாக இருக்க முன் வந்திருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தின் அருள் கிடைக்கும் இடம் இந்த வாழ்க்கையின் அத்தனை ஆச்சரியங்களையும் ஒருவருக்கு நடத்தி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வத்தின் அன்பு ஒருவர் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த இடத்தில் அவர்கள் விரும்பியது எல்லாமுமே பெருமகிழ்ச்சியோடு வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டிற்குள் விஷ்ணு பகவானினுடைய ஆட்சி இருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் செல்வம் என்ற ஒன்று உனக்கு கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகம். நீ பணத்தை தேடி எடுத்து வைக்கின்ற முயற்சியை விட்டு விடாதே. பணம் உன் வாழ்க்கையில் செய்யக்கூடிய விஷயங்களை நீ தவிர்த்து விடாதே. உனக்கு நல்லது நடக்கும், உன் வாழ்க்கையில் நல்லது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் நீ வாழ்வதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய இந்த வராகி என்னை ஒருபொழுதும் நீ விட்டு விடாதே. உன்னோடு எந்த நேரத்திலும் நான் இருப்பதை உணர்ந்து நீ வாழ்ந்து விட்டால் அது போதும். இந்த தெய்வம் உன்னை தொடர்ந்து விட்டால் அது போதும். வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ கலங்கி விடவும் வேண்டாம். கலக்கம் கொண்டு தவிக்கும்படி ஒரு நிலை வந்தால் என் பிள்ளை அதை நீ ஒரு நாளும் விட்டுவிடவும் வேண்டாம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லும் எல்லா சொல்லுமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகச்சரியான வெற்றியை கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும். நான் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதையே உனக்கு நிம்மதியோடு கொடுத்து விடட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நேரமும் நான் இருப்பது போல உனக்கு நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். விடியும் பொழுது உனக்கு வெற்றி பொழுதாகவும்
ஏகாதசியினுடைய விடியல் உன் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை கொடுக்கின்ற விடியலாகவும் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனையிலும் மனத்தெளிவும் மனநிறைவும் மனப்புரிதலும் நல்லபடியாக உனக்கு கிடைக்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி சொல்லக்கூடிய எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை உன்னை மனநிறைவடையச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கை உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லாவற்றிலுமே நாம் பல விஷயங்களை கடந்து இனி நமக்கான நன்மைகளை உறுதிபட பெற்றுக்கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும். அத்தனைக்கும் சார்ந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக நாம் மாற்றி கொடுக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எண்ணிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.